தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே முன்னாள் எம்பி திரு கேசிபி சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நேற்று அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவிக்கப்பட்டது. குறிப்பா அந்த பிரஸ் மீட் அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு சார்? அதாவது மனசு ரொம்ப வலிச்சுது. சொல்ல முடியாத, தாங்க முடியாத ஒரு வேதனையில் தவித்தது. என்ன காரணம்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் போகும், அரசாங்க பதவியோ ஆட்சியோ 5 ஆண்டு காலத்துக்கு தான். ஆனால் கட்சி நிரந்தரமானது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பேசிய வீடியோ என்னிடத்தில் இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பதித்த இந்த கொடி பட்டொலி வீசி பறக்க வேண்டும், இந்த இயக்கம் 1000 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்று தான் சம்பாதித்த ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இன்றைய தேதிக்கு சத்யா ஸ்டுடியோ, இன்றைய தலைமை கழகம், பல சொத்துக்களை கட்சி பேருக்கு எழுதி வைத்தார். அதிமுக கட்சி பெயருக்கு கட்சியை சொல்லி தான் சம்பாதித்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க, தனக்கு சொத்து சேர்த்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் தன் திரைப்படத்துறையில் அவர் சம்பாதித்ததை இந்த கட்சிக்கு கொடுத்தார். அம்மா காலத்தில் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் ஆளுகிற இயக்கமாக இருக்கும், 100 ஆண்டுக்கு இந்த இயக்கம் ஆளும், ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அம்மா இன்னொன்னே சொன்னாங்க, கண்ணு கட்டிய தூரம் வரை துரோகிகளே இல்லைன்னு. எல்லா துரோகியும் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறான். அந்த துரோகிகள் இன்றைக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது எனக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு இந்த கட்சியை அழிக்க துணிந்து விடுவார் என்று நான் எதிர்பார்க்கல. அது இவ்வளவு சீக்கிரமா? ஆமா, அது இவ்வளவு சீக்கிரமா. அதுவும் ஒருவேளை கூட்டணி கூட வச்சா கூட வைக்கலாம். ஆனால் கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை என்பது இந்த இயக்கத்தை பாஜகவிடத்தில் இவர் கொடுத்து விட்டார், ஒப்படைத்து விட்டார். அவ்வளவுதான். அதிமுக இனி இல்லை. அதாவது இந்த கூட்டணி என்பது பாஜக கூட்டணி. ஒருவேளை வெற்றி பெற்றால் அமைவது பாஜக அரசாங்கம். இதை அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக அதை சொல்லிட்டார். அப்ப என் மனதில் தோன்றிய எண்ணங்கள்ங்கிறது, இப்ப என் போன்றவர்கள், நான் மட்டுமல்ல பல பேர், அதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கையில எம்ஜிஆர் மன்றத்தில், ஸ்கூல்ல படிக்கையில எம்ஜிஆர் மன்றத்தில் அங்கம் வகித்து உரிமை குரல் படத்தை காலையில் அதிகாலை 3 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பார்த்து பையனை ராத்திரியெல்லாம் காணான்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன். காலையில் வீட்டுக்கு வந்த உடனே வந்து அப்படியெல்லாம் அந்த எம்ஜிஆர், அதற்கு பிறகு 72லிருந்து பள்ளி பருவத்திலிருந்து அதிமுக என்று இந்த இயக்கத்தோடு பின்னி பிணைந்து வளர்ந்து வந்தோம். ஒருத்தன் ஒரு கொலைகேசிலிருந்து தன்னை தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடைக்கலம் தேடி அதிமுகவுக்குள்ள வர்றான். அடைக்கலம் தேடி அதிமுகவுக்குள்ள வர்றான். வந்து அந்த கொலை வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். அதே நபர் பிற்காலத்தில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது, ஒரு எடப்பாடி பழனிசாமி உள்பட ஒரு 20 பேருக்கு, 20 முன்னாள் அமைச்சர்களுக்கு, அவர்கள் செய்த ஊழல்களுக்கு, கொள்ளைகளுக்கு, லஞ்சங்களுக்கு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், முறைகேடுகளுக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், சிபிஐ போன்ற வழக்குகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக 20% வாக்கு வங்கின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப குறைச்சல் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில். அதை விலை பேசி 20 பேர் மேல, 20 குடும்பங்களை, 20 பேரை சார்ந்தவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு 20% வாக்கு வங்கியை பாஜகவிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள், விற்று விட்டார்கள். இனி அந்த பாஜகவின் பிடியிலிருந்து இந்த இயக்கத்தை மீட்டு எடுத்து வெளியில கொண்டு வர முடியாது. என்னதான் இருந்தாலும் அடிப்படையில் ஒரு வெள்ளமண்டி வியாபாரி தானே, சக்கரை வியாபாரி தானே. இந்த தரகு கமிஷன் இருக்குமில்ல, அந்த தரகு கமிஷன் தான் மாப்பிள்ளை இவரு தானுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இது இருக்கும். எல்லா பாவத்தையும், எல்லா இந்த கட்சியை அழிக்கிற பணியை, அதிமுகவை அழிக்கிற பணியை
எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தான் நாங்கள் செய்வோம் என்பதை அமித்ஷா நேற்று பட்டவர்த்தனமாக சொல்லிட்டார். பத்திரிகையாளர்களை சந்திக்க திராணி இல்லாமல், அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் நாடெங்கும் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள் என்பதற்காக எந்த பதிலும் கூறாமல் அமித்ஷா சொன்ன கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் என்று ஒப்புதல் வாக்கு மூலமாக அமைதியாக அந்த இடத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியேறி இருக்கிறார். இன்னொரு துக்ககரமான சம்பவம் அதுல என்னன்னா, அந்த நிகழ்வுக்கு பின்புறம் ஒரு பேனர் வச்சிருப்பாங்க. அந்த பேனர் பார்த்தீங்கன்னா மோடி படத்தை நான் பார்த்தேன். அதுல தாமரை சின்னம் மிகப்பெரிய அளவுல இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருந்தது. அதிமுகவுல எம்ஜிஆர் படமோ ஜெயலலிதா அம்மா படமோ ரெட்டலை சின்னமோ அங்க இல்ல. எங்க போனார் இந்த செங்கோட்டையன்? அம்மா படம் இல்ல என்பதற்காக ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குனார் இல்லையா செங்கோட்டையன். அம்மா படம் இல்லாம எப்படின்னு அந்த செங்கோட்டையை ஏன் இதை பத்தி கேட்கல? இந்த பாஜகவோட கூட்டணி கூடாது, எங்க அம்மா படம் அந்த இடத்துல இல்ல, எம்ஜிஆர் படம் எங்களை எல்லாம் உருவாக்கினவர் வாழ வைத்தவர் நல்லா டைலாக் விட்டார்ல அவனாசி அத்தி கடவுள, அந்த செங்கோட்டையன் எங்க? அப்ப கிட்டத்தட்ட பாஜக இந்த இயக்கத்தை முழுங்கி விட்டார்கள், விழுங்கி விட்டார்கள். இனி பாஜக பிடியிலிருந்து இந்த இயக்கம் வெளியே வர முடியாது. சிவசேனாவுக்கு ஏற்பட்ட நிலையை, நிதிஷ்குமார் கட்சிக்கு ஏற்பட்ட நிலையை அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி அருகில் வைத்துக் கொண்டு அமித்ஷா நேற்று இது இனிமேல் அமித்ஷா திமுக அதிமுக இல்லை என்பதை பறைசாற்றி விட்டார். நாடெங்கும் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் கொதித்தெழுகிறார்கள். நான் இடையில உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடுமையான சித்தாந்த ரீதியாக கடுமையான பாஜக எதிர்ப்பாளர். பாஜகவை எதிர்த்த காரணத்தினால் மட்டுமே நல்ல நட்புறவோடு இருந்த காலத்திலேயே நான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டேன். இருந்தாலும் என் கொள்கைகளில் நான் மாறல. நானே கூட ஒரு சமீப காலம்ல உங்களுக்கு பரவாயில்ல, வேற வழி இல்லை கூட்டணிக்கு, சரி அட்லீஸ்ட் கூட்டணி வச்சுட்டா கூட பரவாயில்ல, ஒரு குறைந்த அளவுல இருந்துட்டு கூட போகட்டும் என்று கூட நான் நினைச்சேன். ஆனால் இப்படி ஒரு பழி பாதக செயலுக்கு ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தைக்கு விஷம் வைத்துக் கொள்ளுகிற செயலை கூச்சமின்றி எடப்பாடி பழனிசாமி நேற்று தன்னை வளர்த்தெடுத்த இயக்கத்திற்கு, தன்னை ஆளாக்கி பார்த்த இயக்கத்திற்கு, ஒரு கொலை வழக்கிலிருந்து தப்பி வந்த ஒரு குற்றவாளியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த இந்த இயக்கத்திற்கு மாபெரும் துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த இந்துத்துவ சக்திகள், மதவாத சக்திகள் தமிழகத்தை ஆண்டுவிடக் கூடாது என்று தனக்கு பல வழக்குகள், பல சோதனைகள் வந்த பொழுதும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா எதிர்த்து நின்றாரோ, மோடியா லேடியா என்று 2014 போராடி வென்றாரோ, 2016 தனித்து நின்று ஆட்சி அமைத்தாரோ, அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக பாஜகவிடத்தில் இவர் கொடுத்து விட்டார். ஒரு நேற்றைய நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய உண்மையான பிறந்த நாள் படி நட்சத்திர ரீதியிலான பிறந்த நாள் நேற்று. ஆனால் இது அதிமுகவுக்கு ஒரு துக்க நாள், கருப்பு நாள், நினைவு நாள், அடக்கம் செய்யப்பட்ட நாள் என்கிற அளவுக்கு வேதனைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக நேற்றைய நிகழ்வு அமைந்தது. சார், நேற்று நிகழ்வுல காலையில இருந்தே ஒரு அமைதியான போக்கு எடப்பாடி கிட்ட இருந்துச்சு. இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை அமித்ஷா சந்திச்சதுக்கு அப்புறம் காட்சிகள் மாற ஆரம்பிச்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி வச்சிருந்த பேனர் ஃபர்ஸ்ட் என்டிஏ கூட்டணின்னு வச்சிருந்தாங்க, பிறகு பாஜகவோட பிரஸ் மீட்டுன்னு மாறிச்சு, திரும்ப அதை என்டிஏ கூட்டணி. பேரம் கடுமையாக நடந்திருக்குமோ? ஏன்னா எஸ்பி வேலுமணி திடீர்னு வராரு, கேபி முனுசாமி வராரு, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் சார்? கடுமையான பேரமோ? இந்த துரோகிகள் எல்லாம் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் வீட்டில் ரைடு வந்ததோ, என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மகனும் வேலுமணியும் அமித்ஷாவை சந்தித்து டெல்லியில் பேசினார்களோ அன்றைக்கே இதற்கெல்லாம் ஒப்புதல் வழங்கிட்டாங்க. என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் யாரையும் சந்திக்க போகல,
டெல்லிக்கு வந்து கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன்னு போனாரு பாருங்க. அன்றைய அமித்ஷா சந்திப்பில், அதாவது அந்த குற்ற நெஞ்சு தான் அவரால் நெஞ்ச நிமிர்த்தி, ஆமா நான் டெல்லிக்கு போறேன், நான் வந்து முதலமைச்சர் மீது ஊழல் புகார் சொல்ல போறேன், திமுக அரசாங்கத்தின் மீது ஊழல் புகார் சொல்ல போறேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி அவரால் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியல, பேச முடியல. அன்றைக்கே இவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எல்லோருக்கும் ஒரு இது என்ன தெரியுமா, ஏன் நாளை நேற்று மாலை வரை இது இருந்தது, பெரிய இழுபறி ஒன்று இல்ல. எடப்பாடி பழனிசாமி பிறந்தது அஸ்த நட்சத்திரம். ஓகே சார். நேத்து 4:30 மணிக்கு மேலதான் அந்த உத்தரம், அவருக்கு பிறந்த நாள் சொன்ன பாருங்க நட்சத்திரப்படி, பங்குனி உத்தரம். அந்த உத்தர நட்சத்திரம் நேத்து மதியத்துக்கு வரைக்கும் இருக்குது. மதியத்துக்கு மேலதான் அந்த ஹஸ்த நட்சத்திரம் வருது. தன்னுடைய அதாவது திதி கொடுப்பாங்கல்ல, எதுக்கு திதி கொடுப்பாங்க, அடக்கம் செய்யறதுக்கு. அந்த திதி கொடுத்துட்டார் நேத்து, கட்சிக்கு திதி கொடுத்து விட்டார். அது தனக்கு வாழ்வளிப்பதாக இருக்க வேண்டும் என்று நேரங்காலம் பார்த்து திதி பார்த்து கட்சிக்கு திதி கொடுத்துட்டார். அமித்ஷா சொன்னதுல மிக முக்கியமான ஒரு புள்ளி வந்து ஓபிஎஸ் டிடிவி, அதெல்லாம் வந்து உட்கட்சி விவகாரம், நாங்க தலையிட மாட்டோம்ட்டாங்களே. மொத்த அண்ணா திமுகவே அவங்க எடுத்துட்டா, இதுக்கு மேல வந்து ஓபிஎஸ் இருந்தா அது சிறந்த அடிமை தானே பாஜகவுக்கு. அவர் மட்டும் என்ன பாஜகவை எதிர்த்து நின்றுவாரா என்ன? எங்க பேச சொல்லுங்க, இதுக்கு எதிர்ப்பு. நான் சொல்றேன்ல பல கருத்துக்கள், பேச சொல்லுங்க. ஓபிஎஸ் பாஜகவுக்கு எதிரா தினகரனை பேச சொல்லுங்க, சசிகலாவை பேச சொல்லுங்க. மொத்த கட்சியை அவங்க ஓனர்ஷிப்ல எடுத்தாச்சு. இனி இதுல வந்து ஓபிஎஸ் என்ன, இபிஎஸ் என்ன, தினகரன் என்ன, அதெல்லாம் இனி ஒரு மெட்டீரியலே கிடையாது அவங்களுக்கு. ஒட்டுமொத்த அண்ணா திமுக என்பது இனிமேல் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு துணை அமைப்பு. ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு துணை அமைப்பு. நீங்க என்றைக்கு பாஜக அரசாங்கம் நிறுவப்படுகிறதோ அதிலிருந்து இவர்களால வந்து இனி வெளியே வர முடியாது. ஒரே இது, என்னை போன்றவர்கள் இதுவரைக்கும் அமைச்சர்களாகவோ ஊழல் வழக்குகளில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்களோ, சிறு வயதிலிருந்து எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து எம்ஜிஆரோடு பயணித்து அதிமுகவில் 72 பயணித்து கள்ளங்கபடம் இல்லாமல் இந்த இயக்கத்தின் மீது விசுவாசம் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான என் போன்ற தொண்டர்கள் ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த மந்திரியா இருந்தவன் எவன் இந்த கட்சிக்கு ஆகாதுங்க. எல்லாம் சுயநலவாதி. இந்த மந்திரியா இருந்தவன் அத்தனை பேரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இவ்வளவுதான். திமுகவையும் விடாது பாஜக. இப்ப பாஜக என்னன்னா திமுகவையும் இந்த ஓராண்டு காலத்தில், அதான் அமித்ஷா சொல்றாரு, ஸ்டாலின் உதயநிதிங்கிறத அவர்களையும் தொடர்ந்து சிதைப்பார்கள், இவர்களையும் அரவணைத்து அழித்து விடுவார்கள். இவர்களையும் அரவணைத்து அழித்து விட்டு தமிழகத்தில் மதவாத சக்திகள் காலூன்ற தேதி குறித்து விட்டார்கள். இதை தடுக்கிற வல்லமை அதிமுக தொண்டர்களிடத்துல மட்டும்தான் இருக்குது. உண்மையான ஸ்டாலினுக்கு அது கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள், கடுமையான ஆதாரங்கள் அதுல அவங்க மாட்டியிருக்காங்க. அதனால அவர்களையும் எப்படி டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு என்னாச்சு, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னாச்சு, அந்த நிலைக்கு திமுக போயிடும். அப்ப உண்மையான அதிமுக தொண்டர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய திராவிட உணர்வாளர்களும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மதவாத சக்திகளை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிப்பதற்கு ஒரு புது சக்தி உருவாகணும் தமிழகத்தில். அப்படி இல்லைன்னா நிச்சயமா தமிழகம் ஒரு கலவர பூமியாக, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கூட சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி மும்பையில் இது மாதிரி மதவாத கலவரங்கள், சாதிவாத கலவரங்கள், அடக்கு முறைகள் இது தொடர்ந்து தமிழகம் சந்திக்கும். சார், உங்கள்கிட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் தொடர்பில் இருப்பாங்க. அதிமுக ஒரு சம்பந்திக்காகவும் மகனுக்காகவும் ஒரு கட்சியையே அடகு வைத்த தொண்டர்களுடைய மனநிலை எப்படி சார்? இல்லை, சம்பந்திக்கும் ஒதுக்க மட்டும் இல்லை, அதே மாதிரி எடப்பாடி நம்ம வேலுமணியோட அண்ணன் தம்பி அவங்க, அதான் நான் சொன்னேன், ஒரு 20 பேர், 20 குடும்பம், அவர்களை சார்ந்த பினாமிகள், கான்ட்ராக்டர், கமிஷன் ஏஜென்ட், இவங்க எல்லாரும் ஒரு 20 பேர் வாழ்வதற்காக 2 கோடி தொண்டர்களின் வாழ்க்கையை அழித்து விட்டார்கள். ஒரு 50 ஆண்டு காலம்
ஆண்ட இந்த திராவிட பாரம்பரியத்தை சிதைத்து விட்டார்கள் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். கேபு முனுசாமி சொன்னாரு இது அமித்ஷாவோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னாரு. இப்ப போய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர்லாம் என்ன மனநிலையில தொண்டர்கள் ரிசீவ் பண்ணுவாங்க? ஒண்ணு இல்ல, அந்த ஆளையெல்லாம் ஒரு மனுஷனாவே நினைக்க மாட்டாங்க. மனுஷனாவே நினைக்க மாட்டாங்க. அன்னைக்கே சொன்னேன், அமித்ஷா என்ன அதிமுக அமைப்பு செயலாளரா? அது அமித்ஷாவுடைய கருத்து. அதாவது அதிகபட்ச சுயநலவாதி முனுசாமி. இந்த 3 சீட்டு முனுசாமி எங்க போறாரோ அந்த இடம் விளங்காது என்பதற்கு இது ஒரு சான்று. சார் அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் சொல்றாங்க, அது என்ன சார்? அது என்ன? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொன்னாலே கூட்டணி ஆட்சிதான். ஓ, நீங்க வெறும் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு வரலாற்றுல இது வரைக்கும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்திருக்கு? எப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது? வாஜ்பாயோட அமைச்சரவையில திமுக அங்கம் வகித்தது. வாஜ்பாய் அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்தது. அன்றைக்கு அந்த அரசாங்கத்துக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சாங்க இல்லையா? அப்ப இன்றைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா அமைய இருக்கிற பாஜக ஆட்சியில் இந்த அடிமைகளுக்கு உரிமைகள் என்ன, இந்த அடிமைகளின் உரிமைகள் என்ன என்பது வரையறுக்கப்பட்டுரும். அதான் ஏன்னா இவங்க இன்னுமே வெளியில சொல்றது, என்கிட்ட என்னோடு பயணிக்கிறவர்கள் தொடர்பு இருக்கிறவங்க 3 லட்சத்துக்கு குறையில்லாத அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட தொலைபேசி தொடர்புகள், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லா தொடர்புல ஒரு மிக நெருக்கமான இதுல இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் கேட்டதே, ஆனா அப்படி சொல்லலைன்னா கூட்டணி ஆட்சியினெல்லாம் இல்லைன்னா சொன்னேன். இப்ப இன்னைக்கு தினத்தந்தியில போட்டிருக்காங்க பாருங்க, தலைப்பு செய்தியே அதுதான். அப்படியாண்ணே, அதானே எடப்பாடி ஒண்ணுமே பேசல அப்படின்னாங்க. அப்பதான் நான் இவங்களுக்கு ஒரு விளக்க சொன்னேன். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா யாருக்கு இருக்கும்? காமன் அரசாங்கத்துக்கு இருக்கும், கட்சிக்கு இருக்காது. அப்ப அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பதிலிருந்தே கூட்டணி அரசாங்கம். கூட்டணியில பாஜக உள்ள இருக்கிறாங்கனால அது நேத்து சொல்லிட்டாருல, நேத்து அவர் பேசினதெல்லாம் பாருங்க. அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்குங்க அவர் தெளிவா இருக்கார். அவருடைய சிந்தனைகள், அவர்களுடைய திசை என்ன என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதுல நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு விட்டார்கள். எம்ஜிஆர் ஆன்மா, ஜெயலலிதா அம்மாவனுடைய ஆன்மா, இந்த இயக்கத்துக்காக ரத்தம் சிந்தியவர்களின் ஆன்மா, உயிரை பறிகொடுத்தவர்களது ஆன்மா, உழைத்த தொண்டர்களது ஒரு அந்த உழைப்பு தான் இந்த இயக்கத்திற்கு ஒரு நல்ல வழி காட்டணும். இனியல இந்த துரோகிகளை அடித்து விரட்டுவதை தவிர வேற வழி இல்லை. இந்த துரோகிகளை அதிமுகவிலிருந்து அடித்து விரட்டி வெளியேற்ற வேண்டும். இதை தவிர வேற வழியே இனி எந்த சமரசத்துக்கும் இதுல இனி இடம் கிடையாது. எப்படி நடக்கும்னு சொல்றீங்க சார்? எப்படி அந்த துரோகி வரும் தேர்தல் களம் வர வர இன்னும் இது இவர்கள் இன்னும் கூட்டணி ஆட்சி என்பது முழுமையாக அடிப்படை அதிமுக தொண்டன் இடத்துல சென்று சேரல. இவங்க அப்படியே கூட்டணி தான் வச்சிருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கான். கூட்டணி தானே, அதுல என்ன தப்பு என்று நினைக்கிறான். கூட்டணியை பத்தி நான் கவலைப்படல. கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி மட்டும்தான். அது கிட்டத்தட்ட முடிஞ்சது கட்சி. பாஜக எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அவர்கள் ஆளுவதற்கு தயாராயிட்டாங்க. இது அதிமுகவுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை அல்ல. அண்ணா காலத்தில் துவக்கப்பட்ட இந்த திராவிட இயக்கம், அந்த திராவிட இயக்கத்தையே அழிப்பதற்கு இவர்கள் தயாராகிவிட்டாங்க. திமுகவே அழிச்சிருவாங்க. ஏன்னா அன்றைய திமுக இன்றைக்கு இல்ல, அண்ணா கால திமுக இன்றைக்கு இல்ல, கலைஞர் கால திமுக கூட இன்றைக்கு இல்ல. இன்றைய திமுக என்பது ஒரு லஞ்சம் ஊழல், முதல்ல கலைஞர் காலத்திலே அது இருந்தது, பட் கொஞ்சம் கொள்கைகள் இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்களையும் அவர்கள் விட்டு வைக்க மாட்டாங்க. சார் இப்ப இந்த ஒருங்கிணைந்த அதிமுக மற்ற எல்லா விஷயமும் எல்லாம் முடிஞ்சதுங்க. முடிஞ்சு அதிமுகவே இப்ப அடிச்சுட்டானுங்கன்னா அப்புறம் இனி என்ன போய் ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணையாத அதிமுக? இனி இந்த துரோகிகளை அடித்து
விரட்டுவது மட்டும்தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் பணியாக இருக்கும். இந்த ஒரு வருட காலம் தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இருக்கிறது. அதுல எதுவும் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது இந்த துரோகிகளை அடித்து விரட்டுவதற்கு, இந்த மதவாத சக்திகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த ஓராண்டு காலம் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு போதுமான காலமாக இருக்கும். அப்ப அந்த தொண்டர்களை திரட்டி என் போன்றவர்கள் நானே முன்னின்று நிச்சயம், ஏன்னா பாஜக எதிர்ப்பு நிலையில் மிக தெளிவாக ஆரம்ப நான் இன்னும் ஒரு படி மேல போய் சமீபத்தில் அவர்கள் அந்த மத்திய நிதியமைச்சரை சந்தித்த போதும் கூட எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக தனித்து அரசாள வேண்டும், ஆட்சி அதிமுகவினுடைய முழுமையான ஆட்சியாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தின. அதை கூட பல பேர் விமர்சனம் செய்தார்கள். பட் அதை வலியுறுத்தி மிக அதிகமாக அதை வலியுறுத்தினது. அதனாலதான் சரி பரவாயில்ல, வெறும் கூட்டணினா கூட பரவாயில்ல என்று கூட நினைச்சோம். ஆனா இப்படி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கல. ஓகே, நன்றி சார்.